தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் 2026 தேர்தலுக்கு முன்பாக இன்டாமிட்டபிள் ஃபோர்ஸாக பார்க்கப்படுகிறது என்பதை பல கோணங்களில் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான முழு விடையளிக்கக்கூடிய காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக ஒரு இன்டாமிட்டபிள் ஃபோர்ஸாக, அசைக்க முடியாத சக்தியாக பயணப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை பல கோணங்களில் புரிந்து கொள்ளணும். இதற்கு மிக முக்கியமான காரணமாக ஆழமான திராவிட அடையாள அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை வலிமைதான் அதன் திராவிட சிந்தனை, சமூக நீதி, சாதி எதிர்ப்பு, மொழி பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்ல அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு இன்னும் பெரும்பான்மையான மக்களிடம் தாக்கத்தை செலுத்துகிறது. திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் உருவாக்கிய இந்த அடித்தளம் இன்னும் வாக்காளர்களின் மனதில் மிகப்பெரிய ஒரு வலுவான சிந்தனையாக உருமாறி இருக்கிறதுக்கு இதற்கு ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவதாக, நிர்வாகத்திலும் நலத்திட்டங்களிலும் தொடர்ச்சியான செயல்பாடு. திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம், கலைஞரனுடைய மகளிர் உரிமை தொகை, மருத்துவம் மற்றும் கல்வி மேம்பாடு, இப்படி பல விஷயங்கள்ல நேரடியாக மக்களின் வாழ்க்கையை தொட்டதால் ஆன்டி இன்கம்பன்சி ஒட்டுமொத்தமாக குறைவாக உள்ளதும் இன்னொரு காரணமாக பார்க்கணும். மூன்றாவதாக, எதிர்கட்சியினுடைய பலவீனம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்பகை, தலைமைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம், பாரதிய ஜனதா கட்சி தலைமை நிலையத்தில், தமிழ் நிலத்தில் இன்னும் வேரூன்றாத நிலை, அவர்கள் அதிமுகவை வைத்து அந்த வேரை ஊண்டணும்னு நினைக்கக்கூடிய அந்த பின்னோக்கமான அரசியல், இந்த இரண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேரடி லாபமாக மாறுகிறதும் மற்றொரு காரணம். நான்காவதாக, கூட்டணி அரசியல். அலைன்ஸோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள், சிறுபான்மை கட்சிகள், இந்த ரெயின்போ கோயிலேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய அத்தனை கூட்டணியினுடைய பலமும் ஒரு வாக்குகளை சிதறாமல ஒரே திசையில நோக்கி திரட்டுறதுக்குரிய மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. அது போக சிறுபான்மையினர் மற்றும் நகர்ப்புற ஆதரவு அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அது இஸ்லாமியர் வாக்குகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவர் வாக்குகளாக இருக்கட்டும், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஆதரவாக இருக்கட்டும், இவை அனைத்தும் மிக முக்கியமான வாக்கு வங்கிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. குறிப்பாக பிஜேபிக்கு எதிரான மனநிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலுவை தருகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் ஒதுக்கி தள்ளுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மததுவேஷ அரசியலும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி சித்தாந்தமே மிக முக்கியமான காரணம். ஆறாவதாக, மிக முக்கியமாக வலுவான ஒரு தரைமட்ட அமைப்பு, அதாவது கிராஸ் ரூட்ஸோடைய மிகப்பெரிய ஒரு மெஷினரி ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக மிக பலமாக அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பூத் லெவல் அமைப்பு ரொம்ப பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது எல்லளவும் எந்த ஒரு தலைவர்களும் நிதர்சனமாக அதை மறுதளிக்கவே முடியாது. அவர்களுடைய அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு வாக்கையும் மொபிலைஸ் செய்யும் திறன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரணிகள். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். ஏழாவதாக, மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கக்கூடியது தகவல் அண்ட் மீடியா மேலாதிக்கம். இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவினுடைய உலகத்தில் மிக முக்கியமாக தகவலும் மீடியாவினுடைய, சோஷியல் மீடியாவினுடைய பிரசன்ஸில் டாமினன்ட் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா அது மிகையல்ல. தேர்தல் நேரத்திலையும் சரி, தேர்தல் இல்லாத சமயத்திலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களும் உடன்பிறப்புகளும் ஒவ்வொரு தளங்கள்லையும், அது எல்லா தளம், எக்ஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ட்விட்டர் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லைனா யூடியூபுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர்களுடைய அந்த மேலாதிக்கம், அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஜெண்டாவை, அவர்களுடைய பாலிசியை, அவர்களுடைய தலைவர்கள் சொல்லாற்றல் கூடிய ஒவ்வொரு உரைகளையும் அவர்கள் செயல்படுத்தி அதை வீரியமாக கொண்டு செலுத்துவதாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கினுடைய பலம் வாய்ந்த வீரியமான ஒரு வீச்சாக இருக்கட்டும், இது அத்தனையுமே சோஷியல் மீடியா பிரசன்ஸை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரசன்ஸாக மாற்றியுள்ளது. ஃப்ரெண்ட்லியான ஒரு மீடியா எக்கோசிஸ்டத்தை அவர்களை சுற்றி வைத்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அந்த ஒரு ஸ்ரதத்தன்மையும் அந்த ஒரு நம்பிக்கைத்தன்மையும் கொண்டிருப்பது மீடியா மத்தியில் மிக முக்கியமான இதாக இருக்குது. அது தாண்டி மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான கவர்னன்ஸ் இமேஜும் உருவாக்கக்கூடிய அந்த நெரேட்டிவோட கண்ட்ரோல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது எல்லாத்தையும் தாண்டி தலைமையினுடைய தொடர்ச்சி, அந்த லீடர்ஷிப்போடைய கண்டினியூட்டி அப்படின்னு பார்க்கும்போது திரு கலைஞருக்கு அப்புறம் தளபதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஸ்மூத்
டிரான்சிஷன் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கிறது. மற்ற கட்சிகள்ல இது இல்ல. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து குடும்ப கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு மேலாதிக்கத்தை எழுப்பினால் கூட, ஒவ்வொரு உறுப்பினர்களும், ஒவ்வொரு பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருமே இதை வந்து ஒட்டுமொத்தமாக கையில் வைத்துக்கொண்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில், அந்த ஒரு அதிகாரத்தை நகர்வதற்குரிய அந்த இடத்துல கூட ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷன் இருக்கிறதும் டிஎம்கேக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டெபிலிட்டியான, ஒரு ஸ்திரத்தன்மையினான இமேஜை ஒட்டுமொத்தமான மக்கள் மத்தியில குடுக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தினுடைய திராவிட சித்தாந்தத்தினுடைய கோர் அரசியல் அப்படிங்கிறது ஆன்டி பிஜேபியோட சென்டிமெண்ட், வலதுசாரிக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட் டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு ஹிடன் பூஸ்டாகவும் நேரடியாகவும் மிகப்பெரிய ஒரு அஜெண்டா ட்ரிவனுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான உணர்வு இன்னும் பலமாக உள்ளதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அதை தன்னுடைய பொலிட்டிக்கல் ஷீல்டாக பயன்படுத்துகிறதும், அதை மிக மூர்க்கத்தனமாக எதிர்த்து நிற்பதும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. பெரிய மாற்றம் இல்லாதவரை டிஎம்கே என்றைக்குமே முன்னிலையில் வகிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேவ் அல்லது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கூட்டணி மாற்றம் இல்லாத வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் எப்பவுமே அதிகமாக இருந்திருக்கிறது. ஆப்போசிஷன் வந்து பிராக்மெண்டடாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக மிக பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுடைய பார்வை. அதைத்தான் கடந்த கால அரசியலும் கூர்நோக்கி அதை ரிசல்ட்டாக கொடுத்திருக்கிறது. எப்பவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிவுரையாக நான் சொல்ல வேண்டியது இந்த காணொலியில், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சாதாரண ரூலிங் பார்ட்டி இல்லை, அது ஒரு ஐடியாலஜி ப்ளஸ் ஒரு கவர்னன்ஸ் ப்ளஸ் ஒரு அலைன்ஸ் ஆர்கனைசேஷனோட காம்பினேஷன் ஃபேக்டராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய கோராக இருக்குது. அதனால்தான் 2026 தேர்தலுக்கு முன்னாடியே வந்து டிஎம்கே என்பது டிஃபால்ட்டாக ஒரு பவர் ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்த அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்கிறது. எது எப்படியோ இன்னும் 4 நாட்களில் மே 4ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று அவர்களுடைய சரித்திர சாதனையை வந்து நிகழ்த்தப் போகிறார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.